அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதா சுரேஷ், திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா மல்லகுண்டா ஊராட்சி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதி பாலாறு, அதாவது ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய இந்த பாலாறு தமிழக எல்லையில் இங்க 1/2 கிலோமீட்டர் இந்த பகுதியை பாருங்க. 1/2 கிலோமீட்டர் உள்ள அதுக்கடுத்து தான் ஆந்திரா வனப்பகுதிக்கு போயிட்டு அதுக்கடுத்து தமிழக எல்லையான புல்லூரை அடைகிறது இந்த பாலாறு. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நான் இதுக்கான ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எப்படி சாத்தியம், இது எதன அடிப்படையில இங்க அணை கட்டலாம், என்ன ஒரு இங்க என்ன அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ கேட்டவங்கள கொஞ்சம் பேர் என் கூட வந்திருக்காங்க. அதாவது பார்த்திருப்பீங்க, நீங்க முன்னாடி என்னோட வீடியோல பார்த்திருப்பீங்க. நான் மட்டும்தான் அந்த வீடியோ பதிவு போட்டேன். அப்படி அமைப்பு இருக்கா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டு என்னையும் அந்த இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, மல்லகுண்டா ஊராட்சி பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் எல்லாரும் இப்ப வந்திருக்காங்க. இந்த பகுதிக்கு பார்த்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு 100% இந்த இடத்துல அணை கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கு. இது தமிழக அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று இது எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அந்த அளவுக்கு விரைவில் இந்த இடத்துல ஒரு தடுப்பணை, அதாவது இந்த மலைக்கும் ஒரு தடுப்பு கட்டி இங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழக துணை ஆறான இந்த துணை ஆறு மூலமா இந்த தண்ணியை கொண்டு சென்று நம்ம நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 அணை கட்டுறதுக்கான அமைப்பு அந்த இடத்துல இருக்கு. இங்க தடுப்பு கட்டுறது மூலமா திருப்பத்தூர் மாவட்டம் மொத்த தண்ணீர் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல தடுப்பு கட்டினா அந்த நீர்வரத்து உயரும். அதே மாதிரி இந்த பாலாறு இது மூலமா தடுப்பு கட்டி இங்க இருந்து கொண்டு போனோம்னா அந்த டேம் கட்டி அது மூலமா ஒட்டுமொத்த வட தமிழகத்தோட தண்ணீர் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல அமைப்பு இருக்கு. இது இந்த வீடியோ எதுக்காக மறுபடியும் நான் போடுறோம், பதிவு பண்றோம்னா, இது முக்கியமா விவசாயிகள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு வரணும். என்ன சொல்றாங்க, ஏதோ வராங்க வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இத கொஞ்சம் நீங்க கருத்தில் கொண்டு இந்த இளைஞர்களுக்கும் வருங்கால சந்ததியினர், நம்ம பேர குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க, இவங்களோட வாழ்க்கை செழுமையா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறோம். விடாம இந்த இடத்துல ஒரு தடுப்பு கட்டணும், அதுக்கடுத்து ஒரு அணை கட்டணும். இதனால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வட தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் செழிக்கும். விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் செய்யறதுக்கும் நீர் தான் முதல் ஆதாரமா இருக்கு. ஒரு ஆடு மேய்க்கணும், கோழி வளர்க்கணும்னா கூட தண்ணி தாங்க ஃபர்ஸ்ட் தேவை நமக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க தாத்தா அப்பா காலத்துல எல்லாம் 3 போகம் தண்ணி, 3 போகம் விளைஞ்சாங்க. இந்த பாலத்துல அவ்வளவு தண்ணி போச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா வெறும் மணல் மட்டும் தான் இருக்கு. அந்த மணல் கூட இல்ல போ, அந்த அளவுக்கு வறண்டு கிடக்கு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் கர்நாடகாவில பாயுது. அவங்க பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி தண்ணியை நிறுத்திட்டாங்க. ஆந்திராவில பாத்தீங்கன்னா வெறும் 33 கிலோமீட்டர் தான் போகுது. அங்க பாத்தீங்கன்னா 22க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி தண்ணியை வரவிடாம பண்ணிட்டாங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா அணை கட்டுறதுக்கு சாத்தியமே இல்ல, அமைப்பே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு இது அப்படியே ஒரு கடப்புல போட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறுங்க. இப்ப இன்னைக்கு எங்க பின்னாடி பாருங்க 10 பேர் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் நான் தனியால தான் வீடியோ போட்டேன். 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் 100 பேர் ஆவாங்க. தயவு செஞ்சு இந்த பகுதி மக்கள் இளைஞர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க எல்லாரும் வாங்க. யாருக்காக பேசுறோம், வருங்காலத்துல நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நாங்க பேசுறோம். எல்லாரும் வாங்க, குரல் கொடுங்க. அதாவது தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று இதை ஒரு வெற்றிகரமான ஒரு செயல்வடமா ஆக்கணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.